ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நல்ல நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்ல ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு புதிய மாதம், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய மாதமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அதில் நாம் இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டிய வார்த்தை என்னவென்றால், இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் எனக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், சுகவாழ்வை வைத்திருக்கிறார், விடுதலையை வைத்திருக்கிறார், முன்னேற்றங்களை வைத்திருக்கிறார், செழிப்பை வைத்திருக்கிறார், இன்னும் நான் அறிந்திராத, நான் எதிர்பார்த்திராத நன்மைகளெல்லாம் அவர் வைத்திருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு புதிய மாதத்தினுடைய முதல் நாளில் நம்முடைய இருதயத்தில் எப்போது நிலை நிற்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வார்த்தையை வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். பகலுக்கு பகல் வார்த்தையை அனுப்புகிறார், இரவுக்கு இரவு வார்த்தைகளை அனுப்புகிறார். தம்முடைய சகல சிருஷ்டிகளுக்கும் அவர் வார்த்தையை அனுப்புகிறார். அவைகளை நாம் கண்களால் காண முடிகிறது இல்லை, அவைகளுடைய அந்த சவுண்டை நம்முடைய காதுகளால் கேட்க முடிவதில்லை. ஆனாலும் ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறேன். சமுத்திரத்தை பார்த்து, சமுத்திரத்தில் வருகிற அலைகளை பார்த்து அவர் வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று சொல்லி அவர் வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் நம் எல்லாருக்குமே ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைய நாளிலும் ஒரு புதிய வார்த்தையை அவர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நேராக செல்ல போகிறோம். உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையினுடைய இறுதி பகுதியிலே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வார்த்தை நிறைவு பெறுகிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், சேனைகளின் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த புதிய மாதத்திற்கு சுதந்திரமாக கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை நிறைவேறுகிறதற்கு, அந்த வார்த்தையினுடைய நன்மை காரியம் நடைபெறுகிறதற்கு அல்லது வந்து சேர்கிறதற்கு ஏற்ற சூழ்நிலை இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு நேர் எதிர்மாறான அந்த நன்மை, அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருக்கு ரெண்டும் ஒன்றுதான். ஆண்டவருக்கு அவைகள் ஒரு பொருட்டே அல்ல. அவர் சொன்னா அந்த வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் சொன்னா அந்த வார்த்தை நிறைவேறும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு இந்த புதிய மாதத்தில் வருகிறது. இந்த வார்த்தைகளை மிக சுருக்கமாக நீங்கள் மனதிலே எளிதாக பதிய வைத்து கொள்ள, அல்லது இந்த செய்தியினுடைய அந்த சாராம்சத்தை
நீங்கள் பிடித்து கொள்ள இந்த 2 வசனங்களில் உள்ள கர்த்தர் செய்கிற காரியங்களை 5 வார்த்தைகளாக அல்லது குறிப்புகளாக உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். நமக்கு இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி துரிதமாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்லுவோம். கர்த்தர் சொல்லுகிறார் முதல் குறிப்பிலே, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பை போல டிசிவி என்கிற மற்றொரு தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் இந்த வார்த்தைக்கு மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய மாற்று வார்த்தைகள் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் பெயரில் பயபக்தியுடன் வாழ்கின்ற உங்களுக்கு நீதியின் சூரியன் உதிப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், என் பேரில் பயபக்தியுடன் வாழ்கிற உங்களுக்கு நீதியின் சூரியன் உதிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, என் பேரில் பயபக்தியுடன், என் நாமத்திற்கு நீங்கள் பயந்திருக்கிறபடினாலே, என் நாமத்தை அறிந்து என் நாமத்தை சேவிக்கிறபடினாலே, என் நாமத்தை தொழுது கொள்கிறபடினாலே, என் நாமத்தை நீங்கள் அடைக்கலமாக கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிப்பார். நீதியின் சூரியன் உதிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீதியின் சூரியன் யார்? அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. விடிவெளி நட்சத்திரம் அவர். அவர் உங்கள் வாழ்க்கையில உதிப்பார். நாம் ஒவ்வொரு நாளிலும் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாளாயிற்று என்கிற ஆதியாகமத்தினுடைய வார்த்தைகளின்படி ஒரு நாளிலே பகலும் வருகிறது, இரவும் வருகிறது. பகல் காரியங்களை அறிந்திருக்கிறோம், இரவு காரியங்களை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். சூரியன் உதிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? முதலாவது இருள் மறைந்து போகிறது, இருள் மாறி போகிறது, இருள் இல்லாமல் போகிறது, அல்லது இருள் காணாமல் போய்விடுகிறது, அல்லது உதிக்கிற சூரியனுடைய வெளிச்சத்திற்கு இருள் தாக்கு பிடிக்க முடியாமல், அல்லது அந்த வெளிச்சத்தை எதிர்கொள்ள முடியாமல், அல்லது அந்த வெளிச்சத்தை போராடி மேற்கொள்ள முடியாமல் அது காணாமல் இல்லாமல் போய்விடுகிறது. கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், அவருடைய வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற இருள், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த காரியத்தை ஒரு இருளாக, இருள் சூழ்ந்திருக்கிற ஒன்றாக நீங்கள் கருதுகிறீர்களோ அங்கே கர்த்தருடைய வெளிச்சம் வரும். நான் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் வரும். கர்த்தர் உதிக்கிற சூரியனை போல உங்கள் மீது தம்முடைய பிரகாசத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். விடியற்கால வெளுப்பை போல கர்த்தர் உங்களை சுகமாய் துளிர்க்க பண்ணுவார். வெளிச்சம் தான் பாருங்க ஒரு ஆரோக்கியம். ஒரு 3 நாள் வெளிச்சம் இல்லை, ஒரு மப்பு மந்தாரமா இருக்கிறது அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க, என்ன நடக்கும் பாருங்க? வயதானவர்களுடைய சரீர ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் வரும், குழந்தைகளுடைய சரீர ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் வரும். இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கிறவங்க கூட அப்படியே ஒரு மாதிரி சோர்வாயி பலசாலிக்குரிய அந்த செயல்களை செய்ய முடியாமப்படி ஆயிடுவாங்க. எப்படா வெளிச்சம் வரும், எப்படா வெளிச்சம் வரும், எப்படா வெயில் வரும்னு காத்து கொண்டிருப்பாங்க. அருமையானவர்களே, இதே போல பிரச்சனையிலே, போராட்டத்தில், கஷ்டத்தில், ஒருவேளை நீங்கள் வெளியிலே சொல்ல முடியாதபடிக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் மட்டும் அனுபவிக்கிற அல்லது போராடி கொண்டிருக்கிற இருள் போன்ற அந்த காரியத்தில் கர்த்தர் உதிப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உதிப்பார். உதிக்கிற சூரியனை போல அவர் உதிப்பார்.
உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். அதனாலே உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இரண்டாவது குறிப்புக்கு வருவோம். இரண்டாவது குறிப்பு, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அந்த புதிய மொழிபெயர்ப்பிலே அவரின் ஒளிக்கதிரில் சுகம் கொடுக்கும் தன்மை இருக்கும். அவருடைய ஒளிக்கதிரில் சுகம் கொடுக்கிற தன்மை இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, எப்பவுமே பாருங்க, எல்லாரையும் பார்த்தா நாம் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கிற பொழுது, உறவினர்களை நண்பர்களை சந்திக்கிற பொழுது என்ன கேட்போம், என்ன கேட்போம்? நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அதைத்தான் முதல்ல கேட்ப. பாருங்க, ஃபோன் பண்ணும்போது வேற ஏதோ ஒரு முக்கியமான ஒரு செய்திக்காகத்தான் ஃபோன் பண்ண போகிறோம். ஆனால் ஃபோன் பண்ணோன்னே என்ன செய்வோம்? நல்லா இருக்கீங்களா, ஒருத்தர் பார்க்கும்போது நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். இதுதான் நம்முடைய ஒரு நடைமுறை வாழ்க்கை. பாருங்க, வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்று சொல்லி தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும்னு சொல்லிட்டு, சோ ஆகையினால நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்காக உதிக்கிற அந்த சூரியனுடைய அந்த ஒளி கதிரிலே சுகம் கொடுக்கும் தன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த சுகத்தை ரெண்டு விதத்தில் நீங்க புரிந்து கொள்ளலாம். ஒன்று, நம்முடைய சரீர பிரகாரமாக சுகம். சரீரத்தில் எத்தனையோ பலகீனங்கள் இருக்கிறது, வியாதி நிமித்தம் அல்லது ஆரோக்கிய குறைபாடுகளின் நிமித்தம் அல்லது வயது மூப்பின் நிமித்தம் எத்தனையோ பலகீனங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் சரீரத்திற்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். இந்த மாதத்தில் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, திடகாத்திரமா இருப்பீங்க, நல்ல ஆரோக்கிய சுகம் இருக்கும், நல்ல கைகால் சரீரம் முழுவதற்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கர்த்தரால் உங்களுக்கு உண்டாகும். வருமா? ஆமா வரும். ஏன் வரும்? எப்படி வரும்? இந்த சுகத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே அவர் சிலுவையில் எல்லா வியாதிகளையும் பாடுகளையும் துக்கங்களையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமாகிறீர்கள். அதோடு கூட உங்கள் சரீர சுகம் மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்துக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். இருதயத்துக்கு ஆண்டவர் எப்படி சுகம் கொடுப்பார்? இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புவார். உங்க இருதயத்தை நம்பிக்கையினால நிரப்புவார். உங்க இருதயத்தை தைரியத்தினால நிரப்புவார். உங்களுக்கு முன்னாடி எத்தனை பிரச்சனைகள், உங்களுக்கு முன்னாடி எத்தனை போராட்டங்கள், உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ விதமான எதிரான காரியங்கள் நடந்தாலும் நீங்க தைரியமா இருப்பீர்கள். ஆமென். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் அப்படின்ற வார்த்தையின்படி நீங்க கர்த்தரை நம்பி திடனாய் இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. கோலியாத்தை பாருங்க, தாவீதை பாருங்க. கோலியாத்தை யாருனாலும் முறிக்க முடியல, ஆனா தாவீது கர்த்தரை நம்பி கோலியாத்தின் முன்பதாக திடமாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க திடமனதோடு கூட இருப்பீர்கள், தைரியசாலியர்களாய் இருப்பீர்கள். சரீரத்தில் மட்டுமல்ல, இருதயத்திலையும் நீங்க பலசாலிகளாய் இருப்பீர்கள், திடகாத்திரம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள், ஆரோக்கியம் உண்டாகும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. ஏன்? நீங்க தைரியமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், பலனா இருக்கணும். அதுதான் இருதயத்துக்கான ஒரு சுக வாழ்வு. சரீரத்திற்கு கைகால் வலி இல்லாம இருக்கணும், பலகீனம் இல்லாமல் இருக்கணும், ஒரு செயலை செய்ய முடியல அப்படின்ற மாதிரி இல்லாமல் என்னால் முடியும், நான் செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி, ஐயோ என்னால் நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி, குனிய முடியல, எழுந்திருக்க முடியல, இதெல்லாம் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள். ஆண்டவர் அதையும் சுகமாக்குகிறார். ஆமென். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவினின்று மீட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அப்ப கர்த்தர் கொடுக்கிற சுகம் அப்படின்றது ரெண்டு விதத்தில் வருகிறது. அதை ஆண்டவர் தருகிறார். ஒன்று, உங்க சரீரத்திற்கு சுகம், சரீரத்திற்கு ஆரோக்கியம், சரீரத்திற்கு பலன்,
சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லுகிற பொழுது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. அவருடைய கிருபை உங்களை தாங்கும், வலுவாதபடி உங்களை காக்க வல்லமை உடையவர். ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயாவில் 43, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் போது, அக்கினியில் நடக்கும் பொழுது ஒரு சேதமும் வராது, ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, அதாவது நீங்க சுகமா இருக்கும்படிக்கு, அதாவது நீங்க ஆரோக்கியமா இருக்கும்படி, அதாவது நீங்க பலனா இருக்கும்படிக்கு, அதாவது நீங்க ஸ்திரத்தன்மையோடு கூட இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப உதிக்கிற சூரியனுடைய அந்த ஒளி கதிரிலே என்ன இருக்கிறதுனா சுகம் கொடுக்கும் தன்மை இருக்கிறது. அப்ப கர்த்தர் உங்களுக்காக உதிப்பார். அவர் உதிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் வெளிச்சமாயிரும், இருளெல்லாம் வெளிச்சமாயிரும். சிலர்லாம் நம்ம வாழ்க்கையில் சொல்லுவோம் பாருங்க, என்ன சொல்லுவோம், ஐயோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதுங்க, என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, எதை பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அது இருள். ஆண்டவர் அதில் வெளிச்சத்தை உண்டு பண்ணி, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆமே, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமே, ஆண்டவர் ஆலோசனை சொல்லி வழி நடத்துவார். ரெண்டாவது, அவர் உதிக்கிற அவருடைய அந்த ஒளிக்கதிரில் உங்களுக்கு சுகவாழ்வு இருக்கும். சரி, மூன்றாவது காரியத்திற்கு போவோம். 2வது வசனத்தினுடைய 3வது பகுதி, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெளியே புறப்பட்டு போய், நீங்க வெளியே புறப்பட்டு போய் எப்படி இருப்பீங்கன்னா, கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அந்த புதிய மொழிபெயர்ப்பில் நான் சொல்லுகிறேன், அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் தொழுவத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு வெளியே போகும் கன்றுகளைப் போல துள்ளி குதிப்பீர்கள். இன்னொரு விசுவாசிக்கிற பாருங்க, நீங்கள் தொழுவத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு வெளியே போகும் கன்றுகளைப் போல துள்ளி குதிப்பீர்கள் என்று ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்க தொழுவத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு, அதாவது கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் உங்க கட்டுகளை அவிழ்க்கிறேன் என்று சொல்லுகிறார். கட்டப்பட்ட சூழ்நிலை, கண்ணில் பார்த்தா எங்கேயுமே கட்டி போட்டிருக்கிற மாதிரி தெரியல, ஆனா நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற போராட்டமான சூழ்நிலைகள், தொழிலில் இருக்கிற எதிரான காரியங்கள் எல்லாம் அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கிறது. சிலர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அப்படியே என்ன அப்படியே கட்டி போட்டுட்ட மாதிரி இருக்குதுங்க. ஏன் நான் எதையுமே செய்யாதபடிக்கு என் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குதுங்க. நான் எதையுமே பேச முடியாதபடிக்கு என் வாயை கட்டி போட்ட மாதிரி, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னால் ஒன்றுமே, நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை, அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனை. ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்னா, நீங்கள் தொழுவத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. உங்களை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டு அல்லது அந்த சிறையிருப்பு, அதை ஆண்டவர் நீக்கி போடுவார், அதை ஆண்டவர் விடுதலையாக்குவார், உங்கள் கட்டுகளை அவர் அறுத்து போடுவார். ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் உங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை அவர் அறுத்து போடுவார். சில பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில வந்துடலான் இருக்கிறீங்க, வர முடியல. சிலர் சொல்றாங்க பாருங்க, ஜான் ஏறனா முளம் சறுக்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்களா. அதை ஆண்டவர் மாற்றி போடுவார், அதை ஆண்டவர் மாற்றி போடுவார். மாற்றுவாரா? ஆமா, மாற்றுகிறேன், மாற்றுவேன் என்பதுதான். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தொழுவத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படுவீர்கள், உங்க கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அறுத்து போடுவாரு. அதோடு கூட நீங்கள் வெளியே போகும் கன்றுகளைப் போல துள்ளி குதிப்பீர்கள். துள்ளி குதிப்பீங்க அப்படின்றாரு. நீங்க சின்ன குழந்தைகளை எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? நாம அப்படி துள்ளி குதிக்கிறது இல்லை, ஆனா சின்ன குழந்தைகளை எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாக்லேட் பிடிக்குது,
அல்லது ஒரு ஐஸ்கிரீம் பிடிக்குது, அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாய்ஸ் விளையாட்டு பொருட்கள் பிடிக்குது, அல்லது ஏதோ ஒரு ட்ரெஸ் பிடிக்குது, அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா பார்த்துருக்குறீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா இருக்குது, தேங்க்யூ அப்படியே சொல்லுவாங்க பாருங்க. இப்போதான் வாங்கி கொடுத்தீங்க அப்படியே சொல்லுவாங்க பாருங்க. அவ்வளோதான், எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. வாங்கிட்டு அதை எடுத்துட்டு குதிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு பயங்கரமா பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அவங்க விரும்பின, அவர்கள் ஆசைப்பட்ட, அவர்கள் எதிர்பார்த்த, விரும்பின ஒன்று கிடைத்து விட்டது. அவர்களுக்கு ஒன்று வந்து விட்டது, அவங்களுக்கு ஒன்று நடந்துருச்சு. அதனால அந்த குழந்தைகள் குதிக்குது. நான் சொல்றேன், நீங்களும் குதிப்பீங்க. சும்மா எப்படி குதிக்க முடியும்? உங்க வாழ்க்கையில நீங்கள் குதிக்கும்படிக்கு ஒரு நன்மையை கர்த்தர் செய்வார். நீங்கள் துள்ளி குதிக்கத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் துள்ளி குதிக்கத்தக்கதாக ஒரு மேன்மைக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைப்பார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அது மாறும். இன்னைக்கு இருக்கிற போராட்டம் அது நீங்கும். இன்னைக்கு இருக்கிற உபத்திரவம் அது மாறி போகும். நீங்க பல நாளா எதிர்பார்த்திருக்கிற ஒரு நன்மை அது வந்து சேரும். நீங்கள் பல நாளாய் காத்திருக்கிற ஒரு விடுதலை அது வந்து சேரும். அது வருமா? வந்து சேரும். எப்பொழுது வரும்? இந்த நாட்களில் வந்து சேரும். எப்படி நடக்கும்? அது கர்த்தராலே நடக்கும். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்க இருதயம், உங்க ஆத்துமா சந்தோஷத்தினால் ஆமென் துள்ளி பாடும். ஆமென். சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி என் ஆத்துமா கவி பாடும். ஒருவன் சந்தோஷமாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். சங்கீதம் பாடுவீங்க, கர்த்தரை புகழ்ந்து பாடுவீங்க, கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடுவீங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லுவீங்க. ஆமென் சொல்லுங்க. சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில பாருங்க. எலிசபெத் மரியாளை சந்திக்க சென்ற பொழுது மரியாளுடைய வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. தாழ்மையில் இருந்த என்னை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் என்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு அருளி செய்வார். உங்கள் இருதயம் மகிழத்தக்கதாக, நீங்கள் சந்தோஷத்தால் துள்ளி குதிக்கத்தக்கதாக, நீங்கள் ஆனந்த களிப்புடன் பாடத்தக்கதாக அற்புதத்தை ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு செய்வார். கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார். அவர் செய்து கொடுப்பார். நான்காவது குறிப்புக்குள்ளாக போவோம். நான்காவது பாருங்கள், 3வது வசனத்திலே, மல்கியா 4:3, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். கர்த்தர் சொல்றாரு, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். அந்த முதிய மொழிபெயர்ப்பிலே நீங்கள் கொடியவர்களை மிதிப்பீர்கள் என்று. துன்மார்க்கரை மிதிப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். துன்மார்க்கர் அப்படின்னா மனுஷர்கள் தான் துன்மார்க்கர். உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிறாங்களே, உங்களுக்கு எதிரான காரியங்களை கொண்டு வர்றாங்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு, அல்லது சத்துரு உங்களை பல பிரச்சனை போராட்டத்தில் நின்று அவன் உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறானே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க துன்மார்க்கனை கொடியவர்களை மிதிப்பீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. எந்த துன்மார்க்கர் அப்படின்றது மனிதர்கள் தான். ஆனால் நாம் மனிதர்களை நேசிப்போம். ஆனால் அவங்க கொண்டு வர்றாங்களே பிரச்சனைகள், அவங்க செய்கிறாங்களே ஒரு தீமையான செயல், அதை நீங்கள் மிதிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தீமைக்கு தீமை செய்யாதீங்க, உங்க சத்துருக்களையும் சிநேகிங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தீமை செய்கிற மனுஷனை நாம மிதிக்க போறதில்ல. அவன் ஒரு தீமையை செய்து கொண்டிருக்கிறானே, அந்த தீமையான ஒரு செயலை, அந்த காரியத்தை நீங்கள் வெற்றி கொள்ளுவீர்கள். ஆமென். நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். உங்களுக்கு எதிராக வருகிற தீமை, அந்த செயலை நீங்கள் வெற்றிக்கு விடைவீர்கள். அந்த செயலை நீங்கள் முறியடிப்பீர்கள். ஆமா, உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குறிப்பறிக்கிற அந்த ஒரு செயலை நீங்க வெற்றி பெறுவீர்கள், முறியடிப்பீர்கள். அந்த ஒரு செயலை நீங்க முறியடிப்பீங்க. நீங்க முன்னேற முடியாதபடிக்கு இருக்கிற, தடையாய் வருகிற அந்த பிரச்சனைகளை நீங்க முறியடிப்பீங்க. ஆனா அதை கொண்டு வருகிற மனிதர்களை நேசிக்கத்தான் போறோம்.
அதை செய்கிற நபர்களுக்கு தீமைக்கு தீமை நாம செய்ய போறதில்ல. ஆனா அவர்கள் செய்கிற தீமையை, அந்த செயலை நீங்க முறியடிப்பீர்கள். அதை காலின் கீழே மிதிப்பீர்கள். அதை மிதிப்பீர்கள். நீங்க மிதிப்பீங்க. நீங்க மிதிப்பீங்க. உங்களுக்கு எதிராய் வருகிற செயல்களை நீங்க மிதிக்கும்படிக்கு ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் உங்கள் கால்களை பலப்படுத்துவார், உங்க கரங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட சாதுரியமான அந்த விவேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். இப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவைகளினாலே அந்த தீமைகளை நீங்க மிதிப்பீங்க, கட்டாயம் மிதிப்பீங்க. பாருங்க, உங்களுக்கு எதிராய் செய்யப்படுகிற வந்திருக்கிற எல்லா தீமை காரியத்தையும் நீங்க மிதிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஐந்தாவதாக ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, என்ன போட்டிருக்குது? 3வது வசனத்தில், அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். புதிய மொழிபெயர்ப்பிலே, இவற்றை நான் செய்யும் அந்த நாளில் அவர்கள் உங்கள் காலடியின் கீழ் சாம்பலாவார்கள். உங்கள் காலடியின் கீழ் சாம்பலாவார்கள். ஆண்டோட வார்த்தை பாருங்க, அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள். உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த அம்பு, உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அந்த ஒரு செயல், உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அந்த சூழ்ச்சி, அதை நீங்கள் உங்கள் காலடியின் கீழ் மிதித்து சாம்பலாக்கி போடுவீர்கள். சாம்பலாக்கி போடுவீர்கள். ஆமா, சாம்பலாக்குவீர்களா? ஆமா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். அடுத்து எங்க வந்து சொந்தம்? செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து சேர்த்து. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து, ஆனா எங்க வந்து சேர்ந்திருக்கிறோம்? செழிப்பான இடத்துல. அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்துல கர்த்தர் அப்படி உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? 5 குறிப்புகளை ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. அதாவது, என் பெயரில் பயபக்தியுடன் வாழ்கிற உங்கள் மேல் கர்த்தர் நீதியின் சூரியன் உதிப்பார். அவருடைய ஒளிக்கதிரில் சுகம் கொடுக்கும் தன்மை அது இருக்கும். நீங்கள் தொழுவத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு வெளியே போகும் கன்றுகளைப் போல துள்ளி குதிப்பீர்கள். நீங்கள் கொடியவர்களை மிதிப்பீர்கள். நான் இவற்றை செய்யும் அந்த நாளிலே அவர்கள் உங்கள் காலடியின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை ஜெயமுள்ளதாய், வெற்றி உள்ளதாய், அதிலே ஆரோக்கியம் நிறைந்ததாய், அதிலே சுகவாழ்வு நிறைந்ததாய் அவர் மாற்றுவார். தீமைகளை, வேதனைகளை, பிரச்சனைகளை, கொடியவர்களை நீங்கள் உங்கள் கால்களின் கீழ் மிதிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றி ஜெயக்கொடியை அவர் நாட்டுவார். நீங்கள் ஆரோக்கியப்படுவீர்கள், நீங்கள் சமாதானப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் நன்மையினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நன்மைகளுக்கு நேராக, இந்த நன்மைகளினாலேயே உங்கள் வாழ்க்கையை வளமும் செழிப்பும் உள்ளதாய் மாற்றுவார். விடியற்கால விழிப்பை போல உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். நீங்கள் ஆரோக்கியமாயிருப்பீர்கள். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபம் பண்ண போகிறோம்.